ரிஷபராசி நபரிடம் பழகுவது எப்படி, ரிஷபராசி நபரை ஈர்ப்பது எப்படி, ரிஷபராசி நபரினுடைய மனதில் இடம் பிடிப்பது எப்படி, ரிஷபராசி நபரோடு வாழக்கூடிய நபர்கள் அவருக்கு பிடித்தமானவராக இருப்பது எப்படி எல்லாம் சொல்லித்தாரேன். பொறுமையா வீடியோ பார்க்கணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்காந்து பாருங்க. இதுக்கு அடுத்து A to Zன்னு சொல்லியே ஒரு வீடியோ ரிஷபராசிக்கு நான் தனியா பண்ண போறேன். அது 2 மணி நேரம் ஆகும் அந்த வீடியோ. மொத்தமே அவ்வளோ பெரிய வீடியோ பண்ண போறோம். இப்போ எந்த ராசி பெண்ணினுடைய மனதில் வேணாலும் நீங்க ஈஸியா இடம் பிடிக்கலாம். அதுவும் சில பெண்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா குட்டி கர்ணம் போட்டாலும் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதுல ரிஷபராசி பெண்கள் ரொம்ப முக்கியமான பெண்கள். ரிஷபராசி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களா பழக ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சுலபம். அதுல கஷ்டமே கிடையாது. நீங்க ஒரு ரிஷபராசி பெண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அது நிறைய கஷ்டம். நான் ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் எல்லார பத்தியுமே ஒருத்தருடைய குணம் என்னங்கிறத முழுவதுமா அதுல சொல்லிடுறேன். ரிஷபராசி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஆண்கள் படாத பாடுபடணும் பாருங்க. அது ரிஷபராசி பெண்ணை அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்க ரிஷபராசி பெண்ணை கவர்றதுங்கிறது மலைய கைத்துல கட்டி இழுக்கிற மாதிரி. அது ஒரு பெரிய விஷயம். அது ஒவ்வொரு ராசி பெண்ணுக்குமே ஒரு வகையான குணம் உண்டு. அந்தந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களை நீங்க அணுகினால் அவங்கள ஈஸியா கவர முடியும். அப்போ அவங்களை கவர்வதற்கு என்னென்ன வகையில் நீங்கள் ஈடுபட வேண்டும், என்னென்ன குணங்களை மாற்ற வேண்டும், அவங்களுக்கு என்னென்ன குணங்கள்லாம் பிடிக்குங்கிறத நான் நேற்று மேசராசிக்கு வீடியோ வெளியிட்டேன். இன்னைக்கு ரிஷபராசிக்கு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அடுத்தடுத்த ராசிகளுக்கும் வீடியோ. மீனராசி பிப்ரவரி 1ஆம் தேதி மீனராசி வரப்போது. வரிசையா வீடியோக்கள் 1ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போறோம். ரிஷபராசி பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்களா அப்படின்னா, நீங்க என்னதான் ஐஸ் வச்சாலும், ஐஸ் வண்டியே தள்ளிக்கிட்டு போனாலும் அவங்கள உணர்ச்சி வசப்பட வைக்க முடியாது, வாய்ப்பில்லை. அவர்கள் மசிய மாட்டார்கள். உங்கள் மீது அந்த பெண்ணுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் அவர்களாக உங்களிடம் பேசுவார்கள். ஸ்ட்ரைட்டா பேசிடுவாங்க. அது பெரிய விஷயமே இல்லை. நீங்க மெனக்கெட்டு அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறது முடியாது. அப்ப எப்படி வழிக்கு கொண்டு வரலாம்னா, அவங்களுடைய அன்பையும் அக்கறையையும் பெரும் விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி பெண்கள் எந்த முடிவுகளையும் மனது ரீதியாக எடுப்பவர்கள் கிடையாது. அவர்கள் அறிவுபூர்வமாகத்தான் எதையும் முடிவு செய்வார்கள். ஒரு விஷயத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு கால அவகாசம் எடுத்துக்குவாங்க. ஒருத்தரை காதலிக்கலனாலும் அதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுவார்கள். அதனால அவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சோதனை முயற்சியில டக்குன்னு லவ் பண்றதோ, டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறதோ, டக்குன்னு ஒரு வேலைக்கு போறதோ, உடனடியா ஒன்று அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆய்ந்து அறிந்து சோதனை ரீதியாக தான் அவங்க எதுலையுமே இறங்குவார்கள். அதனால அவங்களா லவ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க லவ் பண்ண வைக்கணும்னா அன்பையும் அக்கறையும் பெருவிதமாக நீண்ட நேரம் நீங்கள் பழக வேண்டும். பழகக்கூடிய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள். காதலை நேரடியாக வெளிப்படுத்தாதீங்க. இந்த ஜோதிட கணிப்புகள்லாம் ஏற்கனவே சவால் வீடியோ வெளியிட்டோம். எல்லா ராசிக்கும் பொது பண்புகளை சொல்லி எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, 100% அப்படியே கரெக்டா இருக்கும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்பவும் இந்த வீடியோ எப்படி அப்படின்னா, ஒவ்வொருத்தட்டையும் அந்தந்த ராசிக்காரங்கள்ட்ட எப்படி பழகிறது அப்படிங்கிற சம்பந்தமான வீடியோ. இதெல்லாம் இதுல நிறைய பேர் இன்னுமே அந்த சவால் வீடியோ வெளியிட்டு எல்லாருமே 100% பொருந்ததுன்னு சொன்ன பிறகும் கூட நிறைய பேர் இன்னமும் ஜோதிடம் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சங்ககால இலக்கியத்துல ஒவ்வொரு தமிழருமே ஜோதிடத்துல ஆர்வமா இருந்திருக்கிறாங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. சங்ககால இலக்கியங்கள்ல 100க்கும் மேற்பட்ட நூல்கள்ல ஜோதிட குறிப்புகள் இருக்கு. இப்ப கணியன் பூங்குன்றனார்னு சொல்லுவாங்க. இப்ப ஜோதிடம் அப்படிங்கிற சொல் நேரடி சொல் நம்ம சங்ககாலத்துல இருக்கான்னா இல்ல, கணியம் அப்படின்னு இருக்கு. கணியம்னு பேரு இந்த ஜோதிடத்துக்கு. அப்ப கணியன் பூங்குன்றனார்னா என்ன அர்த்தம்? கணியன்னா அவர் ஜோதிடர். அவர் மிகப்பெரிய ஜோதிடர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னார்ல அவரு. கணியன் பூங்குன்றனார் மிகச்சிறந்த ஜோதிட மேதை. பழந்தமிழ் ஜோதிடத்துல புழக்கத்துல இருந்த வார்த்தை கணியம் அப்படிங்கிற சொல் தான். அப்ப புலவர் கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கணியன்னாவே வானசாஸ்திரத்திலையும் பெரிய நபர் அவர்.
அப்போ எந்த விதமான நன்மையோ தீமையோ நம்மளுடைய கர்மா தான். நம்ம அவனவன கர்மா வந்து அவரவருக்கு நன்மை செய்யும் தீமை செய்யுங்கிறதான். தீது நன்றும் பிறர் கொடுத்து வர்றது இல்ல, உங்களுக்கு நீங்களே தான் அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு தலை சிறந்த மகானாக நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அது இன்னைக்கு நிறைய பேர் வந்து சில பேர்லாம் வந்து அது ஜோதிடத்தை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து மனசு இல்லை. அதனால அவங்க ஆளாளுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கணியன் அப்படின்னா காலத்தை கணிப்பவன் அப்படின்னு அர்த்தம், ஜோதிடம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் சம்பந்தமாலாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் தர்றேன். இது ரிஷபராசி வீடியோ, இதுல நம்ம ரொம்ப அதை பத்தி பேச வேண்டியதில்லை. ரிஷபராசி பெண்கள் சில நேரங்களிலே பிடிவாதம் காட்டுவார்கள். பணம் பொருட்கள் மீது அவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கும். ரிஷபராசி பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுக்கு நிறைய பொருள் நிறைய பணம் கொடுங்க, நிறைய அவங்கள செல்வாக்கா அவங்கள வாழ்க்கை அவங்களுக்கு தர்றதுக்கு ரொம்ப முயற்சிகளை எடுங்க. ரிஷபராசியில் ஆண் இருந்தாலும் சரி, அவர் நிறைய செல்வ வளம் நோக்கி அவர் முன்னேற வேண்டும் என்று அவர் நினைப்பார். குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்காம ரிஷபராசி ஆண் வந்து அவர் நிறைய பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் நேரம் அதுக்கு கொடுக்கும் பொழுது குடும்பத்துக்கு கொஞ்சம் நேரம் குறையும். அதனால அவரை ஏசாதீங்க, பேசாதீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் ஒரு சிறிய புன்னகை உங்களை பார்த்து புன்னகைப்பார்கள். அதாவது கொஞ்சம் மனசுல இடம் பிடிக்கலாம். ரிஷபராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். அடிப்படையில் அன்பு இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருள்லேயே அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அவங்க உணர்ச்சி வசப்படுறதுல காலதாமதம் உண்டாகும், ஆனா உணர்ச்சி வசப்படுறது அதிகம். அவங்க எப்படின்னா, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி, சரி திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஏற்கனவே வேற அவங்க வந்து ஈஸியா உணர்ச்சி வசப்பட மாட்டாங்கன்னு சொன்னா, எங்க உணர்ச்சி வசப்படுவாங்கன்னா அதாவது அவங்க அறிவுபூர்வமா யோசிக்கிறவங்கல்ல, உங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா அப்ப அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. அவ்வளவுதான். அந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு தான் டைம் எடுத்துக்குவாங்க. அன்பு வச்சுட்டாங்க, அவங்கள மாதிரி உங்களுக்காக அழுக முடியாது, உங்களுக்காக தியாகம் பண்ண முடியாது. ரிஷபராசிக்காரர் ஆணோ பெண்ணோ ஒருவர் மீது அன்பு வைத்து விட்டால் அவருக்காக எந்த தியாகமும் செய்வார். உணர்ச்சி வசம் அப்போ உண்டாகும். அந்த நேரத்துல உணர்வு பூர்வமா அவங்க இருப்பாங்க. அவங்கள ரிஷபராசி நபரினுடைய மனதுல இடம் பிடிக்கணும்னா அவங்க மைண்ட, அவங்களுடைய மனசை டச் பண்ற மாதிரி உணர்வு பூர்வமா நடந்தால் போதும். உணர்வு பூர்வமா பாச மழையை அவங்க மேல பொழிஞ்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களுடைய உணர்வு மழை, அன்பு, காதல், கருணை எல்லாம் கொட்டும். ரிஷபராசியினுடைய கருணையும் அன்பையும் நீங்க பெற்றால் அதெல்லாம் அது அவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாசமா இருக்கும். அன்புக்கு அடிமையானவர்கள் அவர்கள். அதனால அன்பை மட்டும்தான் நீங்க அவங்க கிட்ட காட்டணும். அதிகமா அன்பை காட்டினா போதும், அன்பா இருங்க போதும். காலம் பூரா உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. நீங்க ரிஷபராசிக்காரங்களை உங்க பக்கம் அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் அன்பு. ஒரு இப்ப மனைவி காதலியா இருந்தா ஒரு அன்பா கட்டி பிடிக்கிறது, ஒரு அன்பா முத்தம் கொடுக்கறது, காதல் மொழிகள் நல்லா பேசுறது, பாராட்டி 2 வார்த்தைகள் கவிதைகள் எல்லாம் பேசுறது, அந்த நபரை பார்த்து அதெல்லாம் பிடிக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அந்த அன்பான காமமும் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. அந்த காமத்தை தாண்டி அன்பு தான் அவங்களுக்கு அதிகமா தேவை. அன்பு கிடைக்கலன்னா அப்போ அரக்க குணமா மாறிடுவாங்க ரிஷபராசிக்காரங்க. அன்பானவர்களும் இவங்க தான், அரக்க குணம் உடையவர்களும் இவங்க தான். அன்பப்போ ஒரு நாய் அன்பாவும் இருக்க முடியும், அதே நாய் நன்றியுள்ளதா இருக்கக்கூடிய அதே நாயும் சில நேரமெல்லாம் வெறி பிடிச்சி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு பாத்தீங்களா. அப்ப அந்த அன்பு அமைதிங்கிறது ஒரு பராமரிப்புக்குள்ள இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. பராமரிப்பை மீறி போகும்போது அப்ப அன்பை கொடுக்கணும் நீங்க. இப்போ ஒன்று ரிஷபராசிக்காரங்களை நாயின்னு சொல்லிட்டேன்னு வேற சொல்லுவீங்களா? ஐயோ, நான் ஒரு உதாரணம் சொன்னேங்க, எங்க நீங்க வேற. அதாவது ரிஷபராசிக்காரங்க அன்பாவும் இருக்க முடியும், அரக்க குணமாவும் இருக்க முடியும். அவங்க வந்து என்னவா இருக்கணுங்கிறத அவங்கள சுத்தி உள்ளவங்க தான் முடிவு பண்றாங்க. பொதுவா அவங்க அன்பானவங்க, சுற்றி உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ அதற் போல அவங்க அரக்கராவோ அன்பாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சுத்தி உள்ள எல்லாரும் எப்படி நடந்துக்கணும், ரிஷபராசிக்காரங்க கிட்ட அன்பாவே நடந்துக்கணும். அவ்வளவுதான். அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நான் சொன்ன உதாரணத்தை நீங்களே அதாவது தப்பான்னு புரிஞ்சுக்கிறாதீங்க. நேர்மை எதிர்பார்க்கிறவங்க அவங்க, நேர்மை இல்லாதால பிடிக்காது. அப்ப ரிஷபராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா நீங்க நேர்மையா இருக்கணும். எதை செஞ்சாலும் நேரடியாக நேர்மையாக அவங்க கிட்ட வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை தான் பிடிக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. மறைச்சுக்கிறது, மறைமுகமா இருக்கிறது, ரகசியங்களை ஃபாலோ பண்றது, ஏதோ ஒன்று அவங்க கிட்ட சொல்லாம நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் துரோகம் பண்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ரிஷபராசிக்காரங்களுக்கு. சொன்ன மாதிரி நடந்துக்கணும் ரிஷபராசிக்காரங்க கிட்ட. சொன்ன சொல்ல மீறி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆறவே பிடிக்காது. உங்களுக்கு
அப்புறம் எப்படி ரிஷபராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கிறது? நீங்க ரிஷபராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா சொன்ன சொல்ல காப்பாற்றணும், துரோகம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. ரிஷபராசி பெண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் காதலை சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அதிகமாக பேசுங்கள், நன்றாக பேசுங்கள், ஒரு வாக்கிங் அழைச்சிக்கிட்டு போங்க, ஒரு டின்னர் 2 பேரும் போய் சாப்பிடுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி பரிசுகளாக கொடுங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. உங்களுடைய அறிவு அதிகமா இருந்துச்சுன்னா, அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்கள் ஈஸியா ஒரு ரிஷபராசி பெண்ணை அட்ராக்ஷன் பண்ண முடியும். அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய நபரைத்தான் விரும்புவார்கள். அப்ப அறிவுபூர்வமான நபராக மாறுங்கள் ஆண்களே. உங்களுடைய அறிவுபூர்வத்தை அவர்களை உணர வையுங்கள், ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. மெதுமெதுவாகத்தான் நீங்கள் ஹிருதயத்தை திறந்து காட்ட வேண்டும். அதற்கு முன்னதாக உங்களுடைய அறிவைத்தான் நீங்கள் திறந்து காட்ட வேண்டும் ரிஷபராசி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாம, எதுவுமே தெரியாம நீங்க நேரடியா போய் ரிஷபராசி பெண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னீங்கன்னா ரிஜெக்ட், உங்க அப்ளிகேஷன் இம்மீடியட்லி ரிஜெக்ட் ஆயிரும். நான் சொல்றதெல்லாம் செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களை பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ரிஷபராசிக்கு பெண்களை பத்தி நான் சொன்னேன், பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் பத்தி நான் இனிமேல் எல்லாமே பொதுவாக சொல்லுவேன், எல்லாம் ஒன்னொன்னா. இது லவ் பண்றவங்களுக்கு யூஸா இருக்கும், அதுக்காக ஒரு மெசேஜ் சொன்னேன்னு வைங்களேன். அடுத்தடுத்த செய்திகளும் எல்லாருக்குமான செய்திகளும் இருக்கு, எல்லாம் ஒன்னொன்னா கேளுங்க, வீடியோ முழுவதும் பாருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நமக்கு எவ்வளவு குணம் இருக்கா, நமக்கு இதனால தான் இவரை பிடிக்காம போச்சோ, நமக்கு அதனால தான் அவரை பிடிக்காம போச்சோ, இதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம்னு ரிஷபராசிக்காரங்களுக்கே இந்த வீடியோ பார்த்தா சில பேருக்கு சிலது புரிய ஆரம்பிக்கும். ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே இந்த வீடியோவை உங்களை சார்ந்த எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. அப்பதான் உங்களை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்ககிட்ட எப்படி அணுகணும், எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். உங்க ரிஷபராசிக்காரங்களோட குணத்தை சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். ரிஷபராசியை கல்யாணம் பண்றவங்களுக்கும் நல்ல சுக்கிர அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது சரியான இணையரை சேர்த்து வைக்கணும், தப்பான ஜாதகரை சேர்த்து வச்சுட்டாக்க சிக்கலாயிரும். ரிஷபராசி பொதுவாக பணயோகத்தை கொடுக்கும். ரிஷபராசி கிருத்திகை முதல் பாதம், அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிசத்தோட 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இதெல்லாம் ரிஷபராசிக்குள்ள வருதுன்னு வைங்களேன். இப்ப ரிஷபராசியில பிறந்தவங்க மற்றவர்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அழகான தோற்றத்தை கொண்டவர்கள். அவர்கள் அழகான தோற்றத்தை கொண்டிருந்த போதும் கூட இன்னும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள். அப்ப ரிஷபராசியை திருமணம் பண்ண நபர் என்ன பண்ணணும்? அந்த அட்ராக்டிவான பொருட்கள், அதாவது உடுப்புகள், நல்ல எடுப்பான ஆடைகளை வாங்கி பிரசன்ட் பண்ணணும், கொடுக்கணும். நீங்க நல்ல கம்பீரமான தோற்றம் உடையவர்கள், ரொம்ப ஹைட்டா இருக்க மாட்டாங்க, நடுத்தரமான உயரம் இருக்கக்கூடியவங்க தான். அதாவது சாமுத்திரிகா லட்சணம் சொல்றோம்ல, சாமுத்திரிகா லட்சணத்துல பெரும்பாலான சர்வ லட்சணங்களும் பொருந்தியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்ப அவங்க அழகுடையவர்களாக இருக்கும்போது அந்த அழகை கொண்டாடக்கூடிய நபராக சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால், அவர்களுடைய அழகை ஆராதனை செய்யக்கூடியவர்களாக சுற்றி இருப்பவர்கள் இருந்தீர்களே என்றால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பிடிச்சு போகும். அவங்க இயற்கையாவே சாதுவான குணங்க. சண்டைன்னு வந்துருச்சுன்னா அவங்களை நீங்க வீழ்த்தவே முடியாதுங்க. அதான் சொல்லணும், அன்பானவரும் அவர் தான், அரக்க குணமானவரும் அவர் தான். அது எதிர உள்ள நபர் தான் அதை தீர்மானிக்கிறார். அவங்கள்ட்ட இருந்து அன்பு வேணுமா, நீங்க அன்பை காட்டுங்க, அன்பு அவ்வளவு அற்புதமா கிடைக்கும். அவங்களுக்குள்ள உள்ள அரக்கர் குணத்தை பார்க்கணுமா, அது நீங்க ஏதாவது நேர்மை இல்லாம பண்ணீங்கன்னா அப்புறம் அரக்க குணத்தை அவங்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டைன்னு வந்தா வீழ்த்த முடியாது, ரிஷபராசியை டச் பண்ணவே முடியாது, நீங்க முடியவே முடியாது. அதனால ரிஷபராசிக்கிட்ட யாரும் சண்டைப்படாதீங்க, வாயை கொடுக்காதீங்க. அதாவது வாக்குகளை பேசிவிட்டு ஒன்றும் அப்படிலாம் வம்புழுக்காதீங்க. நம்பி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ரிஷபராசிக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அக்கறையா வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க, பொறுப்பா இருந்து முடிச்சிருவாங்க. பெருசா உடல் உழைப்பு பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா லைட் ஒர்க்ஸ் நீங்க எந்த ஒர்க்கு கொடுத்தாலுமே அவங்க பொறுப்பா முடிப்பாங்க. அதனால நம்பி எந்த வேலையும் நீங்க ரிஷபராசிக்கு கொடுக்கலாம். இவங்களுக்கு சுயநலமா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, சுயநலவாதிகளையும் பிடிக்கவே பிடிக்காது. சேவை செய்யறவங்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல் பாதி ரிஷபராசிக்காரங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அரசியல்ல தூயவர்னு ஒருத்தர் அடையாளம் காட்டினீங்கன்னா அவரை ரொம்ப பிடிக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அரசியல் பிடிக்கும். அந்த அரசியல்வாதி தூயவராக இருந்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு பிடிக்கும். அதுவும் தூயவர்னு நினைச்சிட்டா அவங்களுக்கு வாக்கு செலுத்தினா அவங்களுக்கு ரெகுலரா ஒரே ஆளுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க.
அதான் ரிஷபராசி மனசு தான் ஈஸியா இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அறிவுபூர்வமா யோசிச்சுதான் ஒருத்தவங்களை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டேன்ல. அறிவுபூர்வமா யோசிச்சு ஒருத்தரை ஏத்துக்கிட்டு அவங்கள விடவே மாட்டாங்க. அதான் ரிஷபராசி. ரிஷபராசி அது ரிஷபராசியோட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க நிறைய பேர் ரிஷபராசியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. ரிஷபத்தை குறை சொல்லியே கிடக்குறீங்க. அதனால உங்களுக்கு அவங்களோட நல்ல பக்கங்கள் உங்களுக்கு தெரியல. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து ரிஷபராசியோட நல்ல பக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரங்களோட வாழ்றவங்க, ரிஷபராசிக்காரோட நட்பா இருக்கவங்க, ரிஷபராசிக்காரங்க வேலை இடத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த ரிஷபராசிக்காரங்களோட நான் சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பழக ஆரம்பிங்க. அவங்க சாமர்த்தியமான நபர்கள், வேடிக்கையாகவும் பேசக்கூடியவர்கள், நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு இருக்குங்கிறதே நீங்க அவங்க கிட்ட அன்பா பேசி பார்த்தாதான் தெரியும். அவங்க வெக்கப்பட தெரியும். அவங்களுக்கு கூச்ச சுபாவமும் அவங்களுக்கு இருக்குங்க. நிறைய ஞாபக சக்தி இருக்கு. அதுவும் குறிப்பா ஞாபக சக்தி படிப்புல இருக்கிறதையும் தாண்டி பழைய நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல. அதாவது அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில யாராவது கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா, அந்த வாழ்க்கையில உள்ள கஷ்டமான சம்பவங்களை அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி மைண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் கழிச்சும் கூட அந்த வீடியோவை பார்த்து பேசுவாங்க. அந்த வீடியோ மைண்ட்ல கொண்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஞாபக சக்தி இருக்கு. அதனால நீங்க ரிஷபராசிக்காரங்களை பகச்சுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, திட்டாதீங்க, அவங்க கிட்ட போய் வாலாட்டாதீங்க, அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, அவங்களை துன்பப்படுத்தும் விதமாக எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். செய்தால் அவர்கள் அவ்வாற ஞாபக சக்தி உடையவர்கள். நீங்க பண்ண துரோகத்தை எல்லாம் ஞாபகத்தில் அப்படியே வச்சிருப்பாங்க. எத்தனை ஆண்டுகளானாலும் சொல்லி காட்டிடுவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. ஆமா, பாத்துக்குங்க. அப்படி எதிரியா இருந்து அன்பா மாறிட்டீங்கன்னா மறந்துடுவாங்க. இல்லைன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிளீன் ரொம்ப பிடிக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா அவங்க நீங்க உடுப்புல எப்பயும் எடுக்கீங்களா, ட்ரெஸ் நீட்டா பண்ணிருக்கீங்களா, ரிஷபராசிக்காரருக்கு உங்களை பிடிச்சு போயிடும். ரிஷபராசிக்காரர் ஆணோ பெண்ணோ 2 பேருக்குமே சுத்தம் பிடிக்கும். வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். மனசு சுத்தமா வச்சுக்கணும், அப்பதான் பிடிக்கும். நான் ஒரு கிளீன் இல்லாத குளிக்காத ஆட்கள் அவங்களெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகவே மாட்டாங்க. அதனால பார்த்துக்கோங்க. இதெல்லாம் குணங்கள், ரிஷபராசியினுடைய குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரிஷபராசிட்ட நீங்க சுத்தமா இருந்தா ரிஷபராசி நல்ல பேர் வாங்கிடலாம். அவ்வளவுதான். எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்க. ஒரு தாயார் மாதிரி அவங்க அன்னை மாதிரி அவங்க தன்னுடைய அன்னை மீது நிறைய அன்பை வைத்திருப்பார்கள். யாரையும் தேவையில்லாம பகிச்சுக்க மாட்டாங்க. அவங்க பகிச்சுக்கவே மாட்டாங்கலாம் நான் சொல்லல, தேவையில்லாம பகிச்சுக்க மாட்டாங்க. சும்மா அதுக்கெடுத்தாலும் ஒருத்தரை அம்பெழுத்து பகிச்சுக்கிறது அப்படிலாம் இல்லை. அவங்க ஒருத்தரை பகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம வலுவான காரணம் அவங்க பக்கம் தான், ரிஷபராசிக்காரங்க பக்கம் தான் ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும், சரியான ரீசன் இருக்கும். ஒருத்தரை பகிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவளை ஈஸியா ஒருத்தரை பகிச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதே பேர் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா அதை தாங்கிறதுக்கான பொறுமை, அதை தாங்கிறதுக்கான சகிப்புத்தன்மை பாதி ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்காது. பாதி ரிஷபராசிக்காரங்க 50% ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கும். அப்போ சில கஷ்டம் வரும்போது ரிஷபராசிக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் அருகிலே போய் நீங்கள் பேசினால் அவருக்கு பிடிக்கும். ஆமா, ரிஷபராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஆகும்போது நீங்க போய் சொல்லி காட்டி ஏளனப்படுத்தி ஏதாவது அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்கள போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலும் மேலும் விடுவார்கள். போடா துரோகி அப்படின்றாங்க. துரோகிங்கிற வார்த்தை ரிஷபராசிக்காரங்களுக்குன்னே படைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் அப்படித்தான் துரோகம்னா பிடிக்காது, துரோகின்னு திட்டுவாங்க, துரோகின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதை பயன்படுத்தாத ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க பயன்படுத்துகிற விஷயத்த சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அமையும். அது குடும்ப பொறுப்புனா ஒன்று பண ரீதியாக சுமப்பாங்க, அல்லது குடும்பத்தில் ஒரு பொறுப்புகள், அம்மாவுக்கு நிகராக அப்பாவுக்கு நிகராக பொறுப்புகள் எடுத்துட்டு தனக்கு கூட இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, பாடம் சொல்லி தர்றது, அல்லது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இவங்க உதவி செய்யறது, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க விட்டு கொடுக்கறது, அல்லது இவங்களுடைய பணத்தை சம்பாரிச்சு குடும்பத்துக்காக கொடுக்கறது, இப்படி நிறைய ஏதோ பல விஷயங்கள்ல மொத்தம் ஏதாவது ஒரு விஷயத்துல குடும்ப பொறுப்புங்கிறது இவங்களுக்கு சின்ன வயசுலயே சுமக்கக்கூடிய ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்துடும். ரிஷபராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே பெரும்பாலான நபர்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகும். லேட் மேரேஜ்னா 27, 29, 28 அல்லது 26 இந்த மாதிரி வயசுல தான். 25க்கு மேலேன்னு வைங்களேன், கொஞ்சம் லேட் மேரேஜ். அதாவது பெண்களுக்கு 18, 20 எல்லாம் 21 வயசுல கல்யாணம், 21 வயசுல கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்றதும் நல்லது. லேட் மேரேஜ் பண்ணுவாங்கங்கிறதையும் தாண்டி நீங்க ரிஷபராசி ஒரு 20 பெண்களை போய் விசாரிச்சீங்கன்னா அதுல பாதிக்கு மேற்பட்ட நபர்கள் லேட் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. சீக்கிரமா மேரேஜ் பண்ணா சில பிரச்சனைகள் மேரேஜ்ல உண்டாகும்.
கொஞ்சம் இள வயசுலேயே கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். ரிஷபராசி பெண்களுக்கு. ரிஷபராசி ஆண்களுமே லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. 29 அந்த மாதிரி வயசுல எல்லாம் பண்ணுறது, 29 வயசுக்கு மேலே பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரங்க இல்லை இப்போ லேட் மேரேஜ்னு சொன்னால் நீங்கள் எதுவும் கவலைப்படுவீங்களோ? சரி, கவலைப்படுறீங்களா என்னவோ தெரில. மொத்தம் உண்மையை உங்களுக்கு சொல்லணும்ல. ரிஷபராசி கொஞ்சம் திருமணம் தாமதமாக பண்ணுறது நல்லது. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் தாமதமாக இயல்பாக ஆகும் பொழுது சுற்றி உள்ள யாராவது என்ன உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, என்ன உனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலையா, மாப்பிள்ளை கிடைக்கலையா, இப்படிலாம் போய் பேசாதீங்க, சொல்லாதீங்க. அப்போ அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க தானே. ரிஷபராசிக்கு பொதுவாக லேட் மேரேஜ் ஆகும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இனிமேல் அவங்க கிட்ட போய் இதை பற்றி பேசி காயப்படுத்தக்கூடாது. அதுக்காக நான் இப்போ அதை சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்க மனசில் எப்படி இடம் பிடிக்குன்னு அவங்களுக்கு சொல்லணும் இல்லை. அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுதுங்கிறத நீங்கள் போய் அசிங்கமாக பேசக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது, அவங்க மனக்காயம் பிடிப்புன்னு நீங்கள் பேசக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். கடின உழைப்பாளின்னா வேர்த்து கொட்டுற அளவுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த லைட் ஒர்க்ஸ்லயே ரொம்ப லைட்னா, அதாவது எப்படி சொல்றது, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி வேலையில ரொம்ப கடினமா உழைப்பாங்க அவங்க. அதுவும் கலைத்துறையில இசைத்துறையிலலாம் அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப வெற்றியாளராக இருப்பாங்க. நடிப்பு, இசையமைக்கிறது, எதுவுமே இல்லைனாலும் இசை கேட்குற பழக்கமாவது உங்களுக்கு இருக்கும். இசையை ரசிக்கிறது, அதுவும் ஆன்மீக இசைகளை ரசிக்கக்கூடிய பழக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக இருக்கும். அப்போ ஆன்மீக இசைகளை இப்போ ரிஷபராசிக்காரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் யூடியூப்ல ஒரு ஆன்மீக இசை வச்சு நீங்கள் அதை ஆன்மீக பாட்டு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவர் பார்க்குறாருன்னா பரவாயில்லையே, என் இனமடா நீ அப்படின்னு அவங்க கூட அப்புறம் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆன்மீகத்துல நாட்டம் இருந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பா 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர் மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் என்றால், ஆன்மீகத்தில நாட்டம் இருக்கக்கூடிய எவரையும் ரிஷபராசிக்காரருக்கு பிடிச்சு போகும். அப்போ நீங்க ஆன்மீக நாட்டத்தை இதெல்லாம் நடிக்க கூடாது. நீங்க உடனே இதெல்லாம் வீடியோ பார்த்து இதெல்லாம் .1, .2, .3 எழுதிட்டு இது மாதிரிலாம் இப்படிலாம் நம்ம நடிச்சு நம்ம ஒரு ரிஷபராசிக்காரர் மனசுல இடம் பிடிச்சிருவோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் அவர்கிட்ட சாதிச்சுக்கிருவோம், இந்த வேலை அவர்கிட்ட சாதிச்சுக்கிருவோம், அவரை எப்படி நம்ம நடிச்சு ஏமாத்திடுவோம், நம்ம மனைவி கிட்ட எப்படி நடக்குவோம், கணவன் எப்படி நடந்துக்கிறோம், காதலன் காதலிட்டு எப்படி நடந்துக்கிறோம், அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறோம்னு ரிஷபராசி ஒரு உறவுலையும் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யப்படுறாங்க. உங்களை சுத்தி நடிக்கவெல்லாம் கூடாது. நான் அவங்களுடைய சில குணங்களை சொல்லி அவங்க என்னவெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே மாறணும். அவங்களுக்கு இள வயதுல சுகபோக வாழ்க்கை அமையலனாலும் கூட ரிஷபராசி தன் உழைப்பாலேயே தன்னுடைய மத்திய வயதில் 30க்கு மேல 40, 45 இந்த வயசுல எல்லாம் சுகபோகமான வாழ்க்கையை அமைச்சுக்கிருவாங்க. அவங்க சுகபோகமான வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை அமைச்சுக்கிருவாங்க ரிஷபராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அது எப்படின்னா அவங்க சிக்கிடுவாங்க. எப்படின்னா வழிய போறதும்பாங்கல்ல, நம்மளே போய் செய்யறதும் இல்ல, அவங்களா போய் உதவி செஞ்சுதான் மாட்டிக்கிடுவாங்கன்னா பணம் சிக்கிறோம், இல்ல உதவி செஞ்சு கெட்ட பேர் வந்துடும், ஏதாவது ஒண்ணு. அதனால உதவி செய்யாம இருங்கன்னு ரிஷபராசிக்காரங்களை நான் சொல்லவில்லை. உதவி செய்யறது செய்யுங்க, ஆனா அது மாதிரி அந்த வலிஞ்சு போய் தானா செய்யறதுனால சில நேரங்கள்ல, எல்லா நேரங்கள்லயும் இல்ல, சில நேரங்கள்ல பிரச்சனைகளே மாட்டிக்கொள்வார்கள். இப்போ ராசி மண்டலத்துல நம்ம உருவமா சொல்லுவோம், காலபுருஷனை உருவமா சொல்லுவோம். காலபுருஷன் உருவம், அது இப்போ உருவம்னாக்க தலையில இருந்து கால் வரைக்கும். இப்போ காலதேவனுக்கு நம்ம உருவம் கொடுத்து சொன்னோம் அப்படின்னா, மேசராசிக்கு கபாலம், இந்த தலை, அதுக்கு சொல்லுவோம். ரிஷபராசிக்கு முகம்தான் அடையாளமா சொல்லுவோம். அப்ப ரிஷபராசி முகங்கிற போது இப்போ நம்ம மொத்த உடல்லையுமே நம்ம முகம்தான் நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும். பாருங்க, அழகியலுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். பணத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ இவங்களோட ராசி ரிஷபராசியா, ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த ராசிக்காரர்கள் அதனாலதான் முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சுக்கிரன் இவங்களுக்கு இயல்பாவே வசீகர தோற்றத்தை கொடுக்கிறார். ரிஷபராசிக்காரங்க அவங்க மனசை வச்சு அவங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப ரிஷபராசி நபர்களுக்கு நீங்க முக அழகு சம்பந்தப்பட்ட ஒரு சாதனங்களை, பொருட்களை வாங்கி தரலாம். கணவன் மனைவியாக, காதலன் காதலியாக இருக்கக்கூடிய நபர்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இவங்க சில பேருக்கு புத்தகம் வாசிக்கிறது பிடிக்கும். புத்தகம் வாசிக்கிறது நேரம் இருக்கோ இல்லையோ, அவங்க புத்தகம் வாங்குவதோ அல்லது புத்தகம் வாங்கி வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரி வச்சுக்கிறதோ, புத்தகம் வாசிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிற போது புத்தகங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு புத்தகம் கிஃப்டா கொடுத்தீங்கன்னா அவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்து விடலாம். ரிஷபராசியில பிறந்த நபரை எதிர்த்து போராடலாமா? எதிர்க்கவே கூடாது. நீங்க அவங்களை எதிர்க்காம இருந்தாலே போதும், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். ரிஷபராசியில பிறந்த நபரை எதிர்ப்பவர்கள் தோற்றே போவார்கள். எதிரிக்கு எப்போதும் சவாலாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள்.
திரும்பவும் சொல்றேன், இயல்புலேயே அவங்க சாதுதான். சண்டைன்னு வந்தா தான் அவங்க வீரதீரத்தை நீங்க பார்க்க முடியும். மற்றபடி அவங்க சாதுவான ஆளு தான். அவனும் அதுக்காக சண்டைக்காரங்கன்னு எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. பாருங்க, புத்தகங்கள் பரிசு வாங்கி கொடுங்க, மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க. தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணும்னு நினைப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்பயுமே மற்றவங்களுக்கு வழிகாட்டுதல் தரக்கூடியதாக இருக்கும். அதனால அவங்க ரிஷபராசிக்காரங்களுடைய மெத்தட்ஸ் எல்லாம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்குவாங்க. பாருங்க, வழிகாட்டுதலா அவங்க இருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்றதுல எது பெஸ்டா இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம், ரிஷபராசிக்காரங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க பார்த்துட்டு அந்த குட் குவாலிட்டிஸ், அவங்கள்ட்ட சில பேட் ஹேபிட்ஸ் கூட இருக்கலாம், குவாலிட்டிஸை மட்டும் எடுத்து அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, நம்மளை அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு உங்களை பிடிச்சு போகும். அவருக்கு, ரிஷபராசிக்காரருக்கு பிடிக்கும். பாருங்க, பொது காரியங்கள்ல மிகுந்த ஈடுபாடு இருக்குமா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பொது காரியங்கள்ல அவங்களை ஈடுபடுத்துறதுக்கு ஒரு கோயில் சேவைக்கு அவங்கள கூப்பிடலாம் ரிஷபராசிக்காரங்களை, அல்லது ஒரு ஆன்மீக சேவா சங்கத்துல அவங்களை இணைச்சு விடலாம், அல்லது பொது சேவை சங்கங்கள், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சமூக சேவைகளை அவங்கள நீங்க இணைச்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களை கூப்பிடலாம். ஏதோ ஒரு பொது காரியத்துக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு முன்ன நின்று செய்வாங்க. பொது காரியம்னு வந்துருச்சு, போற அன்னதானம் பரிமாறணும் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. அன்னதானம் செய்யறதுக்கு டொனேஷன் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. பொது காரியங்கள்ல அவ்வளவு தூரம் தன்னுடைய கவனத்தை செலுத்துவாங்க ரிஷபராசிக்காரங்க. அப்ப பொது காரியங்கள்ல கவனம் செலுத்துற நபர்களையும் அவங்களுக்கு பிடிச்சு போகும். ரிஷபராசி மனசுல இடம் பிடிக்கும்னு நீங்க பொது சேவகரா இருந்தா போதும். இப்போ ஒரு ஆசிரமத்துக்கு உங்க பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ நீங்க ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பிடிச்சு போகும். இப்போ ரிஷபராசி கணவனோ மனைவியோ உங்களுக்கு இருக்காங்க, நீங்க ரிஷபராசி அவருடைய மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா, வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒரு 10,000 ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு வரலாம் அந்த ஆசிரமத்துக்கு. அங்கே பிள்ளைகளை வச்சு எல்லாம் வளர்க்குறாங்க பாருங்க, அவங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்க்குறாங்க, வாங்க ஒரு 10,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னா, உங்க கணவர் ரிஷபராசியா, கணவரோ மனைவியோ ரிஷபராசியா இருந்தா நீங்க செய்யற அந்த செயல் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பிடிக்கும். தனக்குன்னு ஒரு காரியத்தை அவங்க சாதிச்சுக்க மாட்டாங்க. பாருங்க, ரிஷபராசிக்காரங்க சுயநலவாதி தான் கிடையாது இல்ல, தனக்குன்னு ஒரு காரியம் சாதிச்சுக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க நபர்களோட சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க. அவங்களுடைய சித்தாந்தமே ஒரு டீமா முன்னேறணும் அப்படிங்கிறதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு வாக்குஸ்தானத்துல புதன் வராரு, 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அதுல புதன் வராரு. அதனால எதையுமே சூட்சமமாக புரிய வைப்பார்கள். நேரடியாக பேசி புரிய வைப்பதை விட சூட்சமமாக புரிய வைக்கிறதுல சமத்துன்னு சொல்ல முடியும். அவங்களுடைய சூட்சம்னா செயல்பாட்டில் அல்லது பேசுகிற வார்த்தைகள்லே ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு நமக்கு புரிகிற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு அது முகக்குறிப்பாலேயே எதிரில் இருப்பவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வல்லமை உடையவர் ரிஷபராசிக்காரர். அப்போ ரிஷபராசிக்காரருடைய அந்த தன்மையை நீங்கள் உள்வாங்கினா தான் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். அவங்க குறிப்பாலேயே உணர்த்துறதை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா இப்போ ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கெட்ட பேர் தான். எவ்வளவோ சொல்றேன், புரிய மாட்டாங்க, அதை ஞான சூன்யம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ரிஷபராசிக்காரங்க. மற்றவர்களை கணிப்பதிலே கில்லாடிகள், மற்றவர்களை கணிச்சு அழகா சொல்லிடுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர் அவர் இப்படிப்பட்டவர்னு. அதுலேயும் பெரிய கில்லாடித்தனமான நபர் தான். அதே போல இவங்களுடைய தொழில்ல, அதாவது ரிஷபராசிக்காரங்களுடைய தொழிலில், ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அந்த பால்ய கால நண்பர்கள்னு சொல்லக்கூடிய இளவயதுல இருந்து, சின்ன வயசுல இருந்து 4 வயசு 5 வயசு 6 வயசுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே இருக்கும், ஸ்கூல்ல படிக்கிறது, காலேஜ், அந்த நாட்கள்லாம் இருக்குல்ல, அவங்களோட சேர்ந்து ஒரு தொழில் இருக்கிறதோ, அவங்களோட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில கூட்டாக இருக்கிறதோ ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. அவர்கள் அதை விரும்புவார்கள். அதனாலே உங்களுடைய பால்ய வயதுல ரிஷபராசிக்காரர்கள் யாரும் நண்பர்களாக இருந்து கொஞ்சம் கண்டினியூட்டி விட்டு போயிருந்தா கூட திரும்ப நீங்க அவங்க கிட்ட நட்பை உருவாக்க முடியும். திடீரென்று ரிஷபராசிக்காரங்கள்ட்ட பழகிறத விட பால்ய நண்பர்களாகவே இருந்து லாங்கா, அதாவது அவங்கதான் அறிவுபூர்வமா ரொம்ப கால அவகாசம் எடுத்துக்குவாங்கல்ல, ஒருத்தரை நண்பரா எடுக்கிறதுக்கோ, ஒருத்தட்ட பழகிறதுக்கோ, ஒருத்தரை நல்லவர்னு அங்கீகாரம் பண்ண ரொம்ப காலம் அவகாசம் எடுத்துக்குவாங்க. அப்ப அதுக்கு ரொம்ப நாள் பழகின நபர்களா இருக்கணும்.
இப்ப திடீர்னு ஒருத்தர் ரிஷபராசி நல்ல பேர் வாங்க முடியுமான்னா அதுவும் முடியும். அதான் சொல்றேன், உங்களுடைய அறிவு கூர்மையால அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த நேரத்துல அவங்களுடைய பால்ய வயது அல்லது தான் தேடிக்கொண்டிருந்த நபர்களைப் போல தான் யார் யாரோடெல்லாம் பழக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய கற்பனையில ரிஷபராசி நபர் தன்னுடைய கற்பனையில எந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று அவர் கற்பனையில் வைத்திருந்தாரோ அது போன்ற ஒரு நபரை அவர் பார்க்கும் பொழுது உடனடியாக அவரோடு நட்பாகி விடுவார். இல்லைன்னா நட்பாக முடியாது. பாலிய நண்பர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பழைய விஷயங்கள் எல்லாம் அசைப்போடக்கூடிய பழைய விஷயங்கள் எல்லாம் அவங்க ஓல்டு ரெக்கார்டு நல்லா ஞாபகம் இருக்கணும்னு சொன்னேன்ல. ரொம்ப அந்த காலத்துல நடந்தது என்னப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நடந்தது அப்படியே ஞாபகம் வச்சு சொல்றப்ப நம்ம ஆச்சரியப்படுவோம். ரிஷபராசிக்காரங்க அப்படியே சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 3வது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம். அப்போ மூணாவது ஸ்தானம் வந்து முயற்சி ஸ்தானம். அதுக்கு அதிபதி சந்திரன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த செயலுமே முயற்சி செஞ்சு காட்டுவாங்க, முயற்சி செஞ்சு முடிச்சு காட்டுவாங்க. அது அந்த ஒரு போராட்ட குணம் அவங்களுக்கு இருக்கு. அந்த போராட்ட குணம் இருக்கும் பொழுது அது சில பேருக்கு பிடிக்காம போயிருது. ஏன்னா அந்த ஃபோக்கஸ்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோக்கஸ்டு மைண்டு சில பேருக்கு வந்து அதான் சொன்னேன், ஆண்கள் வந்து சில பேர் குடும்பத்தை கூட கவனிக்காம ஃபோக்கஸாக இருந்தாங்கன்னா இப்போ குடும்ப நபர்கள் அவங்கள ரொம்ப எதிர்த்து திட்டி பேசிடாதீங்க. பாவம் அவங்க தன் எடுத்த கொள்கைக்கு தன் எடுத்த நோக்கத்துக்கு அவங்க உண்மையாக கொஞ்சம் போராடுவாங்க. அவங்க முயற்சி திருவினையாக்குங்கிற வார்த்தையே ரிஷபராசிக்காரங்களுக்காகத்தான் சொல்லப்பட்டது. சகோதரர்களுக்கிட்ட அக்கறை காட்டுவாங்க. இவங்க மேல அவங்க அக்கறையா இருக்காங்களாங்கிறது ஒரு 1008 கேள்விக்குறி தான். ஆனா அவங்க மேல அக்கறையா இருப்பாங்க. சண்டை போட்டா கூட அக்கறையா இருப்பாங்க. அதாவது அந்த சகோதரிகள் ரிஷபராசி மேல சண்டை போட்டா கூட இவங்க அக்கறையா இருப்பாங்க. அக்கறையை அதிகம் காட்டக்கூடிய நபரா இருப்பாங்க. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அம்மா மேல பாசம் இருக்கும். உங்க பாசம் எங்க பாசம் இல்லை, அது எல்லை தாண்டி பக்தி அளவுக்கு இருக்கும் தன் தாயார் மேல. தாயாருக்கு ஒண்ணுன்னா துடித்து போவார்கள் ரிஷபராசிக்காரர்கள். தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது சிம்மராசிக்கு வந்து சூரியன் அதிபதி. அதனால உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க உற்றார் உறவினர் எல்லாரையுமே நேசிப்பாங்க. அவங்களெல்லாம் அனுசரிச்சு போவாங்க. திரும்பவும் சொல்றேன், அவங்கெல்லாம் அதாவது உறவினர்கள்லாம் ரிஷபராசி அனுசரிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ரிஷபராசிக்காரங்க உறவினரை அனுசரிச்சு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக இருப்பாங்க. என்னதான் அதாவது சண்டைன்னு வந்து ஒதுங்குனாக்க ரிஷபராசிக்காரர் மேல பெருசா தப்பு இருக்காது. ரிஷபராசிக்காரரை சார்ந்த உறவினர்கள் தான் ஏதாவது வார்த்தையை விட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தையை விட்டு பாருங்க ரிஷபராசி கிட்ட, அதுக்கப்புறம் கட்டி பூந்து விளையாண்டுரும் ரிஷபராசி. ஆனா கடைசியா பார்த்தா ரிஷபராசி மேலதான் எல்லா தப்புங்கிற மாதிரியும் வந்துரும் அந்த உறவு சண்டைகளுக்குள்ள. ஆனா முதல் வார்த்தை அந்த முதல் பிரச்சனைகளை அந்த தூண்டுதல் தூண்டி விட்டது மத்த ஆளாத்தான் இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க மேல அந்த என்ன சொல்றது, அதாவது முதல் தாக்குதல் மற்றவங்க தான் நடத்தியிருப்பாங்க, பதில் தாக்குதல் தான் ரிஷபராசி நடத்தியிருப்பாங்க. உறவினர்களுக்குள்ள சண்டை இருந்ததுன்னா சொல்றேன், சண்டை இருந்ததுன்னா. ஆனால் அனுசரிச்சு போகக்கூடிய நபர் தான். அப்படியே அந்த உறவினருடைய சண்டையை, அதாவது ரத்த சொந்தங்களுடைய சண்டைகளை மறக்கணும்னாலும் ரிஷபராசி ஒரு செகண்ட்ல மறந்துடும். நீங்க போய் ரிஷபராசியோட அதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உறவினர்களுக்கு சொல்றேன், போய் அவங்க கிட்ட சரி இதை நடந்துருந்துச்சு அதெல்லாம் மறந்துடுவோம், இன்னும் பாசமா அன்பா நம்ம நேசமா இருப்பேன், எல்லாம் ஒரு தாய் மக்கா, நம்ம எல்லாம் ஒரே சாயிசனா, நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாம் சாக போற உசர், நம்ம இனிமே எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு போய் உட்காந்து கையை பிடிச்சி பேசினீங்கன்னா ரிஷபராசி ஆண்டவா அப்படியே அந்த மரத்துலேருந்து பூ உதிரும்ல அந்த மாதிரி அப்படியே மெழுகுவர்த்தி மாதிரி உருகி பாசத்துல உருகி, நீங்க 15 வருஷம் பகையா இருக்கும் ரிஷபராசியோட, போய் பேசினீங்கன்னா 2வது செகண்ட் அப்படியே உருகி ஓடிடும். என்ன தெரியும் இப்போ உங்களுக்கு ரிஷபராசியை பத்தி? அவங்க அன்னைக்கு கோபம் பேசுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ரிஷபராசியா? அதெல்லாம் அப்படியே உருகி ஓடி போயிடும். பாசம் ஆறு பக்குவமா ஓடும். ரிஷபராசி கிட்ட பேசி பாருங்க. ரிஷபராசி நபரை உங்க பக்கம் கவனம் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்க பாசமா 2 வார்த்தை விட்டா போதும், எவ்வளவு பெரிய சண்டையும் மறந்துட்டு போயிருவாங்க. ஆமா, ரிஷபராசிக்கு பொதுவா பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிரிகளே கிடையவே கிடையாது. எதிரிகளே இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படவும் முடியாது. அதுல முக்கியமா என்னன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பகை அவங்கதான், அவங்களுக்கு பகை அவங்கதான். அதாவது தனக்கு தானே எதிரி ரிஷபராசிக்காரங்க. அவங்களுடைய பேச்சு சில நேரம் அவங்களுக்கு எதிரியா போகும், அவங்களுடைய செயல் சில நேரம் அவங்களுக்கு எதிர்பாராத பக்க விளைவுகளை கொடுத்து விடும். அவங்க பேசும்போதும் செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக ஒரு சிறு எச்சரிக்கை தருகிறேன். உங்களுக்கு உங்கள் சொற்களும் உங்களுடைய செயலும் சில நேரங்களில் எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப இதை சொல்ல காரணம் என்னன்னா, ஏன் ரிஷபராசி இப்ப பாருங்க, ரிஷபராசியை எப்படி கவருவதுங்கிற வீடியோல எதுக்கு நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ரிஷபராசிக்காரங்க எப்பயோ அவங்களே மீறி ஏதாவது 2 வார்த்தையை விட்டுருந்தா கூட விட்டுட்டு அவங்க கூட பேசி சகஜமாயிருங்க. அதுக்காக சொல்றேன், அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியானது. அதான் சொல்லணும், அவங்க வார்த்தை அவங்க செயல் சில நேரம் அவங்களுக்கு எதிரியா போகும், சில நேரம் எதிரியா போகும், அவங்களுக்கு அவங்களே தான் எதிரி. அப்போ அது ஒன்றும் பெருசா வஞ்சகம் வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரும் அவங்க கிட்ட நல்ல பாசமா பேச ஆரம்பிங்க. ரிஷபராசி அன்புக்காக அவங்க எதையுமே சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமான கடகத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார். இது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. குரு உச்சம் பெற்று இருக்கும்போது அவங்க பிறந்திருந்தா, ரிஷபராசிக்காரங்க 3ஆம் இடம் கடகம், அந்த 3ஆம் இடத்துல அவங்களுக்கு குரு உச்சம் பெற்று இருக்கிற நேரத்திலே ரிஷபராசிக்காரர் பிறந்திருந்தால் திரைத்துறையிலே அவர் அசைக்க முடியாத அசுர சக்தியாக இருப்பார். இயற்கையாகவே அவங்களுக்கு நல்ல ஸ்லீப் வரும். இப்போ நிம்மதியாக ஒரு தூக்கம் இல்லை ரிஷபராசிக்காரங்களா, இப்போ நான் சொன்னது பொருந்தாது, அவங்களுக்கு குரு உச்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம சில பேர் ரிஷபராசிக்காரங்க உறக்கம் இல்லாத நபர் எல்லாம் நம்ம பார்த்து, நம்ம டயட் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினோம்ல, குணமாக்கும் கலை எல்லாம் அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரங்க தூக்கம் இல்லாதவங்களும் நான் சில பேரை பார்த்துருக்கேன். அப்போ அது தனி ஜாதகத்துக்கு அது மாறும். குரு உச்சம் இருந்தால் தான் இப்போ நான் சொன்னது பொருந்தும். அது நல்லா படுத்தோன்னு தூங்கக்கூடிய நல்ல ஒரு, அதுவும் இயற்கையான சூழ்நிலையில படுத்து தூங்குவாங்க. செயற்கையை வச்சு பண்ண முடியாது, இயற்கையான சூழ்நிலை தூங்குவாங்க. தூக்கம் வராத ரிஷபராசிக்காரங்க நிறைய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஏசி போட்டுக்குவாங்க, அல்லது காத்தோட்டத்தை உருவாக்கணும்னு ஏதாவது உருவாக்குவாங்க, உருவாக்கி பார்ப்பாங்க, செயற்கையாக எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. அது சில பேருக்கு உறக்கம் வராது. அது ஒன்றும் இதில்லை, அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஜனவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல 9லேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி இருக்கு. நேரில் வாங்க, எல்லாமே சரி பண்ணி தரோம். ஒரே ஒரு தடவை என் கையால் சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ரிஷபராசிக்காரங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றேன், வாங்க பயிற்சியில் கலந்துக்கும். இலவச பயிற்சி. அதுக்கப்புறம் ஒரு 48 நாள் கண்டினியூவாக உங்களுக்கு பயிற்சி இருக்கும். நான் 48 நாள் உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே நாம எல்லாமே தகவல், ஒரு நாளில் நேரடியாக நிறைய பயிற்சிகள் தருவேன். அதுக்கப்புறம் 40 டேஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ரொம்ப முன்னேறிடுவீங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவராக யார் அமைகிறாரோ அவர் வேகமாகவும் விரைவாகவும் இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அப்போதான் அவருடைய மனசுல இடம் பிடிக்க முடியும். பார்த்துக்கங்க, நல்ல ஒரு துடிப்பும் நல்ல வேகமும் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். நிர்வாக திறமையில மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவராக இருக்கணும். ரிஷபராசிக்காரரை கல்யாணம் பண்ணின ஒரு நபர், திரும்ப திரும்ப சொல்றேன், ரிஷபராசிக்காரங்களுக்கு திறமைசாலி, அறிவாளி, அவங்கள தான் பிடிக்கும். அதனால நல்ல மேனேஜ்மெண்ட் நபரா இருக்கணும். ரிஷபராசிக்காரங்களை அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க சில நேரங்கள்ல வாக்குவாதம் பண்ற மாதிரி இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை கொஞ்சம் பொறுத்து போங்க, ஏன்னா அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க, குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அவங்க ரிஷபராசிக்காரங்க என்ன சொல்றது, எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியாயம் இருக்குங்கிறதை தாண்டி எது செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை விளைவு தான் இருக்கும், நன்மை தான் கடைசியா முடியும். அதனால அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுடைய முடிவு, அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல ஒரு நல்லதுக்கு தான் அவங்க எதையோ ஒன்று பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அது என்ன சொல்றது, ஆட விட்டு பார்க்கலாம், விளையாட விட்டு பார்க்கலாம், பொறுத்து இருப்போம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விட்டு பிடிங்க ரிஷபராசியை விட்டு பிடிச்சிங்கன்னா அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம், அவ்வளவுதானே. சின்ன வயசுல தொழில் பண்ணவங்க, அதாவது ரிஷபராசிக்காரங்க சின்ன வயசுல ஏதாவது தொழில் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அனுபவம் இல்லாம சில நஷ்டங்களை உண்டாக்கி இருப்பாங்க. அதை போய் குறை சொல்லிடாதீங்க, அதுல அனுபவம் கற்றுக்குருவாங்க. அது அவங்களுக்கு நான் ரொம்ப உதவியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மத்தியஸ்த வயதுல மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் சொல்றது பொருந்தும், மற்றவங்களுக்கு பொருந்தாது. ஒரு 40 வயசுல எல்லாம் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்வாங்க, மிகச்சிறப்பா இருப்பாங்க. இப்ப ரிஷபராசிக்காரங்களோட சண்டை வந்துகிட்டே இருக்கு, ரிஷபராசிக்காரங்களோட பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா, ரிஷபராசி அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரை குறிக்கக்கூடிய ராசி. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரிஷபராசிக்காரங்களை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிடணும். பிரதோஷ காலத்துல நந்தி தேவருக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி ரிஷபராசிக்காரங்க நந்தி தேவரனுடைய 2 கொம்புகள் இருக்குல்ல, முகத்துக்கு நேரம் நின்றாக அந்த 2 கொம்பு இருக்கும், அந்த 2 கொம்புகளுக்கு நடுவுல சிவபெருமானை பார்த்து அவங்க வழிபாடு செய்யணும். ரிஷபராசிக்காரங்களை கொண்டு அங்க நிறுத்திடுங்க. ரிஷபராசிக்காரங்க இப்ப வழிபாடு பண்ணணும். ரிஷபராசிக்காரங்க ஈசனை தரித்து வழிபாடு செய்தால் அவர்கள் இன்னும் 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 உங்களோடு மென்மையாக நட்பாக மாறிவிடுவார்கள்.
அதனால ரிஷபராசிக்காரங்களை அழைச்சிட்டு போய் அவங்கள வழிபாடு செய்ய வைங்க, நீங்களும் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை வளம் பெறும், வாழ்க்கை வளம் பெறும். அற்புதமா அற்புதமா. இப்போ நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வச்ச இடம் திருவையாறு திருத்தலம். அப்ப திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு தடவை நீங்க அவங்கள அழைச்சிக்கிட்டு போங்க. அங்க போய் ஐயாரப்பரை வழிபாடு செய்யுங்கள். அறமலர்த்த நாயகியை தரிசனம் அங்க செய்யுங்க. அங்க போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவியா வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல விதமான துன்பங்களும் ஒரு சொடக்கு போடுற நேரத்துல எல்லாம் பஞ்சா பறந்து போகும் பாருங்க. ஆமா, இனியவை நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ரிஷபராசிக்காரங்களை அழைச்சுக்கிட்டு போங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்குற ரிஷபராசிக்காரங்க நீங்களும் போய் வழிபாடு செய்யுங்க, போய் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமா, தொழில பின்னடைவு உண்டாகி இருக்கா ரிஷபராசிக்காரங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி போய் நந்தி பகவான் முன்ன நின்று அந்த 2 கொம்புகளுக்கு நடுவுல ஈசனை பார்த்து வழிபாடு செய்யுங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கா? தீர்ந்து போகும். வேலையில சச்சரவுகள் பிரச்சனை இருக்கா? மனசுக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா? எல்லாம் தீர்ந்து போகும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். புராணங்கள்ல நிறைய பசு நேரடியா போய் வழிபாடு செய்ததாக நிறைய கோவில்களினுடைய வரலாறுகள் இருக்கு. அதுபோல திருத்தலங்களை தேடி சென்று ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப உங்களுக்கு ரிஷபராசி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களால ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குன்னா ரிஷபராசி பிள்ளையை அழைச்சிக்கிட்டு பசு தரிசனம் பண்ண கோவில்களுக்கு போயிடணும், அல்லது திருவையாறுக்கு போயிடணும். போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சா மிக சிறப்பா அற்புதமா வாழ்க்கையில நீங்க மாற முடியும். ரிஷபராசிக்காரங்களை மாற்ற முடியும். ரிஷபராசிக்காரங்க நல்லா வருவாங்க. ரிஷபராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு கோயிலுக்கு போறது பிடிக்கும். அதுவும் குறிப்பா 32 வயசுக்கு மேலே சொல்லலாம், 32 வயசுக்கு மேலேயே சொல்லலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து அடிச்சு சொல்லணும். 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசிக்காரரை சிவன் கோயில்ல கொண்டு போய் நீங்க நந்திக்கு முன்னாடி நிப்பாட்டி 2 கொம்புக்கு நடுவுல நீங்க சிவனை பார்க்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். ரிஷபராசிக்காரர் 40 வயசுல ஆன்மீகம் வந்தே தீரும் அவங்களுக்கு. அப்படித்தான் பாருங்க. நீங்க இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். நீங்க நான் சொல்றது அப்படியே நடக்கும், 100% உண்மை. இப்ப நான் சொல்ற ரிஷபராசி குணங்கள் எல்லாம் 100க்கு எத்தனை சதவீதம் பொருந்தி போகுதுன்னு கமெண்ட்ல கொடுங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களோட எப்படி பழகணும்னு தான் இந்த வீடியோல நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குதுங்கிறதையும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நீங்களும் நானும் பேசிக்கிற இடம், ரொம்ப 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கிற இடமே வந்து அங்க கமெண்ட் பாக்ஸ் தான். நீங்க வந்து முழு வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் பிளேஸே வந்து கமெண்ட் பாக்ஸ் தான். உங்க கமெண்ட்ஸ், சில பேருடைய கமெண்ட்டை படிச்சு அந்த கமெண்ட்ல அவங்க கேள்வி கேட்டதுனாலதான் ரிஷபராசிக்காரங்களோட எப்படி பழகணும், அவங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பழகணும்னு எல்லாரும் கேள்வி கேட்டதுனாலதான் நான் இன்னைக்கு வீடியோவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கமெண்ட்னாலதான் இன்னைக்கு வீடியோ கொடுக்குறேன். கமெண்ட்ல எல்லாரும் கேட்கறாங்க, இப்படி ஒன்னு அவங்களுக்கு தேவைன்னு கேட்கறாங்க. அதனாலதான் வீடியோவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து A to Z ஒரு வீடியோ பண்ண போறேன். பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு அது வரும். பிப்ரவரி 1 மீனம், அது வரைக்கும் இது முடிஞ்சிடும். இப்போ ரிஷபம் ஆரம்பிச்சு அப்படி இப்படியே ஒன்று மிதுனம் கடகம்னு வந்துட்டே இருக்கும். ராசியில ஒரு நாளைக்கும் ஒன்று வந்துட்டே இருக்கும். பிப்ரவரி 2, 3 வரிசையா உங்களுக்கு மேசராசி A to Zன்னு ஆரம்பிச்சு அப்புறம் ரிஷபராசி A to Zன்னு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, பார்த்து பயனடைங்க, புரிஞ்சுக்கோங்க. உலக விஷயங்கள் அனைத்துமே ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் ரிஷபராசிக்காரர். அப்ப எல்லா விஷயத்திலயும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். வாழ்க்கையை நல்லா முழுசா வாழணும், நல்ல ஆசா பாசங்களோட நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிக்கணும், எல்லாத்தையும் பெற்று தீரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு உழைப்பு மூச்சுன்னு கிடக்கக்கூடிய இயல்பு இருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். பல வகையான ஆடை அணிகலன்களை அணிவாங்க. அதனால புதுசா ஊருக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா புதுசா அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களை வாங்கி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுங்க. வாசனை திரவியங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். வாசனை திரவியங்கள் ஆர்வம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரங்க வாசனை திரவியம் வாங்கி கொடுங்க, செண்டு பட்டில் வாங்கி கொடுங்க, அவங்க மனத்துல இடம் பிடிக்கலாம். என்னங்க எல்லாம் சின்ன விஷயம் தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சிந்திப்பதிலே அவர்கள் வல்லவர்கள். தேவையில்லாமல் சிந்திக்க மாட்டார்கள். அப்ப தேவையில்லாம குழப்பம் உண்டாக்கி தேவையில்லாம சிந்திச்சு டைம் பாஸ் பண்ற ஆள பிடிக்காது அவங்களுக்கு.
அதனால பாத்துக்கங்க. சில குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு உண்டாகும். அதனால குளிர்ச்சியான பொருள் எதுவும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. சுவையான உணவுகளை நல்லா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். இது சில வயசுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றது பொருந்தும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க நல்லா சாப்பிடுவாங்க. சில நபர்களுக்கு மட்டும் வயசுக்கு தகுந்த மாதிரி இது மாறி போகும். உணவினாலேயே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு திரவ வகை சார்ந்த ருசியான உணவுகளை கொடுங்க. இப்போ நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி ரசம், இப்போ ஒரு பாயாசம், இந்த மாதிரி உணவுகள் ஒரு வாட்டர் லிக்யூடா இருக்க, ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய உணவுகளை விட திரவமாக ருசியா இருக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ உங்க வீட்டில் ரிஷபராசிக்காரங்க கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளையாகவோ அப்பாவா அம்மாவா மாமனாரா மாமியாரா இருக்காங்கன்னா வீட்டில் உணவு தயாரிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவு அந்த திரவ சார்ந்த ருசியான உணவு தயாரிச்சு கொடுங்க. அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம், அவ்வளவுதானே. சில கப வியாதிகள் அவங்கள பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கப கோளாறுகள் ரிஷபராசிக்காரங்களை பாதிச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுங்க. கூட இருந்து அவங்கள பெருசா குறை சொல்லாதீங்க. எப்ப பார்த்தாலும் வியாதின்னு சொல்லுவியான்னு சொல்லாதீங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. விதிப்படியே அவங்களுக்கு அப்படி இருக்கு. கபம்னாக்க சளி, அதாவது நீரால் உண்டாகக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது நிறைய இருக்கு. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன வியாதிகள் வரும்னு அது தனி வீடியோ பண்ணுவோம். இது எப்படி பழகுறதுங்கிற வீடியோ. இதுல வியாதியை பத்தி நம்ம அதிகம் பேச வேண்டாம். பொதுவா பாசத்துக்கும் நட்புக்கும் அடிமையாகக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். போட்டி சண்டைன்னு வந்தா தான் மோசமானவங்களா மாறுவாங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவங்க உடல் அளவுல சோர்ந்து போனாலும் கூட, மனநிலையில சோர்ந்து போனாலும் கூட முகத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் ஒரு ரகசியத்தை பாதுகாப்பார்களா அப்படின்னா கொஞ்சம் மனசுல உள்ளதை அப்படியே பேசக்கூடிய நபர்கள். நீங்க ஏதாவது ரகசியத்தை ரிஷபராசிக்கார்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் விடுதலை போய் சொல்லிட்டா நீங்க அவரை ஏசக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அவர் தான் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டார்ல. அதனால நீங்க எந்த ரகசியமும் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. அப்புறம் சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க போய் அதுவும் அவங்களுக்கு முகக்குறிப்புகளோட பாவனைகளோட மறைச்சு வச்சு பேசி ஒரு விஷயத்த விளக்க வேற தெரியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மறைமுகமா உங்க ரகசியத்தை வெளிப்படுத்தி இது ஏன் தேவையில்லாதது, அது தேவையில்லாத பிரச்சனை. அதனால ரிஷபராசிக்காரங்கள்ட்ட உங்க ரகசியத்தை சொல்லாமே விட்டுருங்க. இது எல்லா ரிஷபராசிக்காரங்களும் இல்ல, சிலர் ரிஷபராசிக்காரங்க அப்படி ரகசியத்தை வெளிப்படுத்திடுவாங்க. அதனால ரகசியத்தை சொல்லாம இருங்க, அவ்வளவுதானே. நட்பாக இருந்துட்டு போயிடலாம்ல. பல தடைகளை உடைத்து கடுமையாக உழைத்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பேசிய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய இயல்பு உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்ப பேசுறவங்கள உங்களுக்கு பிடிக்கும். அவங்க பேசுனா நம்ம கேட்கணும். ரிஷபராசிக்காரங்க பேசுனா காது கொடுத்து கேட்கணும். அப்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆமா, ரிஷபராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன் இருக்கும், சிறந்த படைப்பாளியா இருப்பாங்க. அப்போ ஒரு ஆபீஸ்ல நீங்க ரிஷபராசி இருக்காங்கன்னா அந்த கற்பனை திறன் உடைய வேலைகள் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் பாருங்க. அவங்க முகம் எப்பயுமே அந்த அந்த கலை மாறாது. கலையான முகம்ல அதான் ரிஷபராசி. உடனே நீ என்ன எவ்வளவு கவலையா இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, உன் முகத்துல இது தெரியவே இல்லையே அப்படி அதுக்கு போய் குறை சொல்லக்கூடாது. அதுக்கு போய் குறை சொல்லக்கூடாது பாருங்க. அது பாருப்பா எவ்வளவோ போராட்டம் இருக்கு வாழ்க்கையில, ஆனா ஆளு பாக்கிறதுக்கு ஜம்முன்னு இருக்காங்க, என்ன பாருங்க கவலை இல்லாம, கவலை இருக்கு ஆனா கவலையை மறைச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களே, இப்படி நீங்க பாராட்டணும் அவங்களை. அப்படி பாராட்டினா ரிஷபராசிக்கு பிடிக்கும், திட்டினீங்கன்னா பிடிக்காது. அதுதான் எவ்வளவு சோர்ந்து போனாலுமே கலையான முகம், அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது சுக்கிர பகவான் அதிபதி, என்ன செய்யறது, நல்லா இருப்பாங்க அவங்க. அதை பார்த்தே நிறைய பேருக்கு பொறாம இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பார்த்து அவங்க நல்லா மேக்கப் பண்ணுவாங்க, நல்ல எடுப்பா உடுத்துவாங்க, அதை சுத்தமா இருப்பாங்க. மேக்கப்னா சில பேர் ஓவர் மேக்கப் பண்ணுவாங்க, சில பேர் கிளீன் நல்ல குவாலிட்டியான மேக்கப். அதாவது மேக்கப்னாவே கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. முக ஒப்பனை எப்படி சொல்றது, திருத்தமாக முகத்தை அழகாக எடுத்து காட்டுவார்கள், அவ்வளவுதான். இப்ப முகத்தை கழுவிட்டு கண்மை போட்டாலே மேக்கப் தான். அது எப்படி சொல்றது உங்களுக்கு, சரி நீங்க எப்படியோ புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கீங்களோ நான் நினைச்சு உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் 15-20 வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் நல்ல அர்த்தத்துலதான் சொல்றேன். நீங்க எப்படியோ யாராவது தப்பா புரிஞ்சா புரிஞ்சுட்டு போங்க. ஆமா, நம்ம எவ்வளவுதான் போராடுறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. குவாலிட்டியா அவங்க அழகா இருக்குன்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான், விடுங்க. இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நேரமும் பாரு மேக்கப்லயே இருக்கு, கலையாவே இருக்கு அப்படிலாம் சில பேர் திட்டுவாங்க. அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக வேலை அவங்களுக்கு வளவளன்னு பேசி, அதாவது குழஞ்சு பேசி ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியான வேலை, அலைஞ்சு பேசுற வேலை அவங்களுக்கு பிடிக்காது.
அலைஞ்சு பேசுகிற வேலை, அதாவது சேல்ஸ் ரெப்பு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வேலைகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க, வேண்டாம். அந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நீட்டாக வேலை பார்க்கணும். அவங்க கடின உழைப்பு தான், ஆனால் நீட் வேலையில் ஒயிட் காலரில் நீட்டாக வேலை வைப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை சுமப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதனாலேயே அவர்கள் அனைவராலும் மரியாதையாக நடத்தப்படுவார்கள். எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரிஷபராசிக்காரங்களை வந்து அனைவருமே மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பணத்துக்காக, பணம் வேணும் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ ரிஷபராசிக்காரங்க எல்லா வாய்ப்புகளையும் எடுப்பாங்க, எல்லா வசதிகளையும் அடைவாங்கன்னு சொன்னேன்ல, ஆடம்பரமாக வாழவும் அவங்க நினைப்பாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்காக தரம் தாழ்ந்து பெற மாட்டாங்க. இப்போ பணம் வேணுங்கிறதுக்காக இவங்க பிஸ்னஸில் வந்து தரம் குறைஞ்ச பொருளை வித்தர மாட்டாங்க. பாருங்க, நேர்மையாக தான் தொழில் பண்ணுவாங்க. கமிஷன் ஏஜெண்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், நகைக்கடை வைக்கலாம், அடகு கடை வைக்கலாம், ஜவுளி கடை பண்ணலாம், இப்போ வந்து ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தொழிலாம் அவருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்புடைய தொழில்கள். ரியல் எஸ்டேட்டில் வந்து வீடு கட்டியெல்லாம் வியாபாரம் பண்ண முடியும். ஏன்னா சுக்கிரன் வந்து நவரத்னமும் வியாபாரம் பண்ண வைப்பாரு, ரத்தன கற்களும் வியாபாரம் பண்ண வைப்பாரு, ஜவுளிக்கும் அதிபதி அவரு, ஜவுளியும் வியாபாரம் பண்ண வைப்பாரு சுக்கிரன். ஏன்னா இவங்களுக்கு அதிபதி ரிஷபராசிக்கு. எப்படியாவது ஏதாவது ஒரு பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்க இவங்க தொழில் பண்ணலனாலுமே கூட யாரோட காசாவது உட்காந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பணம் வந்துகிட்டே இருக்கும். இவங்களை பணம் என்ற வேலையில உட்கார வச்சா இன்னும் ரொம்ப நல்லது. உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப நான் உட்காந்துருக்கேன் பாருங்க, ஒரு சோஃபா. இந்த மாதிரி ஒரு சோஃபாவை வாங்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு வீட்டுல போட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். சோஃபா பிடிக்கும். சோஃபா நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க மனது எவ்வளவோ டிப்ஸ் இதை முதலே சொல்லிக்கலாம்ல உங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய நல்ல உட்காரக்கூடிய வசதியான இருக்கை அவங்களுக்கு பிடிக்கும். சோஃபா செஞ்சு போட்டு உட்கார்றதுக்கு, சொகுசா உட்கார்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அந்த சோஃபாவிலேயே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு சோஃபா வாங்கி கொடுங்க. வீட்டில் இருந்தாங்க, அவங்க வீட்டில் யாரும் ரிஷபராசி இருந்தா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சோஃபா வாங்கி கொடுத்துருங்க. ஈஸியாக அவங்க மனசுல இடம் பிடிச்சாரலாம். தொழில் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளருவாங்க, ஸ்டெடியா வளருவாங்க. திடீர் வளர்ச்சி இருக்காது, ஸ்டெடியா வளருவாங்க. ஸ்டெடியா வளர்றதுனால பெரிய மேடு பள்ளங்கள் அவங்க சந்திக்க வாய்ப்பு இல்லை. இளங்காலங்கள்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் கொஞ்சம் நஷ்டங்கள் உண்டாகும் அவங்களுக்கு. மற்றபடி அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த தொழில் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேடு பள்ளங்கள்ங்கிறது வாழ்க்கையில அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பதட்டப்பட வேண்டியதே கிடையவே கிடையாது. நிதானமா அந்த லைஃப்ங்கிறது தொழில் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இதனாலையும் சில பேர் பொறாம்பட்டு ரிஷபராசியை அந்த சுத்தி உள்ளவங்க, என்னப்பா தொழில் எப்படி பண்றான், என்னமா வச்சிருக்கான் சீக்ரெட்டு, யாரை வளைச்சானோ, யாரை காக்கா பிடிச்சானோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. ரிஷபராசியை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா சூப்பரா அருமையா குரோத் ஆகும் ரிஷபராசிக்காரங்களுடைய தொழில். அதுக்கெல்லாம் எதுவும் குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. ஒவ்வொரு ராசிக்குமே நான் வந்து வீடியோ கொடுக்க போறேன். இப்ப ரிஷபராசி இன்னைக்கு 22ஆம் தேதி முடிஞ்சா, மிதன ராசி 23ஆம் தேதி, கடகராசி 24, சிம்ம ராசி 25, கன்னி ராசிக்கு 26ஆம் தேதி, துலாம் ராசிக்கு 27ஆம் தேதி, விருச்சிக ராசிக்கு 28ஆம் தேதி, தனுசு ராசிக்கு 29ஆம் தேதி வெளியாகும். அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு 30ஆம் தேதி, கும்பராசி 31ஆம் தேதி ஜனவரி 31, மீனராசி பிப்ரவரி 1. இதெல்லாம் வந்து மீனராசி நபர்களின் மனதை கவர்வது எப்படி, கும்பராசி நபர்களுடைய மனதில் கவர்வது எப்படி, மகர ராசி நபரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கும், அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் எல்லா ராசிக்குமே A to Z 2 ஹவர் அது வீடியோ. அது 2 ஹவர் ஆகும் தான், அவ்வளவு நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் சொன்னா தான் எல்லாத்தையும் A to Z அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஜோதிட வீடியோமே தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த அத்து கோத்து நூல் பெசகாம பிடிச்சு எல்லாமே சொல்றதும்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரிச்சு மேறதும்ல, அப்படி வீடியோ வரப்போகுது. A to Z வீடியோ உங்களுக்கு. அது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நிறைய தகவல்களை தாங்கி வரப்போகிற வீடியோ. இப்போ இந்த வீடியோவுக்கு உடனே மார்க் கொடுங்க. 100% எத்தனை சதவீதம் பொருந்தி போகுதுன்னு ரிஷபராசிக்காரங்க உங்க குணம் பொருந்தி போகிறதுக்கு பதிவுகளை கொடுங்க. உங்ககிட்ட ரிஷபராசிக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மற்றவங்களுக்கு நான் இப்போ அட்வைஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். இது சரிதானா, அதுக்கான தகவலை கமெண்ட்ல கொடுங்க. மற்ற ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ வச்சு. அப்போ இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல் எப்படிலாம் பழக போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனவரி 28 நேரடி பயிற்சி, மார்ச் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8
8 நாளும் வரிசையாக ஆன்லைனில் ஒரு மணி நேரம் கட்டண பயிற்சியாக கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது. மிகச்சிறந்த பயிற்சி இது. உங்கள் மைண்டெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி ஞான மார்க்கம் நோக்கி உங்களை நகர்த்தி உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாவையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான கர்மா கிளீனிங் பயிற்சி அது. மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமாக அமையும் உங்கள் வாழ்க்கையில். பயிற்சியில் கலந்துக்கங்க. ஃபோன் நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி எல்லாமே பதிவு செய்யுங்க. நல்லது நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருங்க. நாளைக்கு மிதுன ராசி அடுத்த